இன்னொரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேங்க. திரும்ப திரும்ப அண்ணாமலை அவர்களிடம் சீட்டு கேட்டார், அண்ணாமலை அவர்களுடன் புகைப்படம். இதுல ஒண்ணு சொல்லணுங்க. நான் பிஎஸ்டி பொறியியல் கல்லூரியில படிச்சேங்க. பிஎஸ்டி டெக்ல படிச்சேன். அண்ணாமலை என்னோட சீனியர். நான் அரசியலுக்கு வரும் முன்பு, அவர் மாநில தலைவர் ஆகும் முன்பு, நான் எந்த கட்சியில ஈடுபடாத போது ஒரு பொது வெளியில ஒரு சோசியல் ஈவெண்ட்ல நடந்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இந்த அம்மா இவங்க அண்ணாமலைட்ட போய் சீட்டு கேட்கறாங்கன்றது தவறுங்க. நான் அந்த அக்காவுக்கு என்ன கேட்கிறேன்னா, 3 முறை கவுன்சிலரா இருந்திருக்கீங்க, உங்க அப்பா எக்ஸ் மேயரா இருந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது என் வீட்டுல யாருமே அரசியல் இல்ல, நான் ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதி. நான் இப்படி வளர்ந்து வரும்போது கட்சி என்னை அங்கீகரிச்சு சீட்டு கொடுத்து நான் இன்னைக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கேன். திரும்ப திரும்ப காசு வாங்கிதான் நான் சீட்டு வாங்குறேங்கிற பொய் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நாங்க எங்களுக்கு சீட்டு அறிவிச்ச உடனேயும் நீங்க கட்சி ஆபீஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் போர்க்கொடி எல்லாரையும் நான் சொல்லலைங்க. உண்மை கட்சிக்காரர்கள் என் பக்கம் தான் நின்னாங்க. சிலர் என்னன்னா முன்னாடி நின்னு போர்க்கொடி தூக்குறீங்க. அது நம்ம கட்சியை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லைங்களா?